அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவான கதை சொல்ல போறேன். அவசர அவசரமா கிளம்பிக்கிட்டு இருந்த நீதிபதிக்கு தன் மகனுடைய அலறல் சத்தம் டென்ஷன் படுத்துச்சாம். அக்கா கையில் இருக்கிற பொம்மை தான் எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி அழுதுகிட்டு இருந்தானா. தம்பிக்கிட்ட அந்த பொம்மையை கொடுத்து தொலைஞ்சாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன் மகளுடைய முதுகுல ஓங்கி ஒரு அறை வச்சாராம். அந்த பொம்மை உடஞ்சிருக்குப்பா. ஆனி தம்பியோட கையை கிழிச்சிடணும் தான் நான் கொடுக்கல. அதை புரிஞ்சிக்காம என்னை நீங்கள் அடிச்சிட்டிங்க. பரவாயில்ல, கோர்ட்லையும் இது மாதிரி என்ன ஏதுன்னு விசாரிக்காம யாராவது நல்லவங்களுக்கு தண்டனை கொடுத்துடாதீங்கப்பா அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாலாம். தன்னுடைய பெண் முன்னாடி குற்றவாளியா தலை குனிஞ்சு நின்னாராம் நீதிபதி. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி.